வணக்கம் நண்பர்களே, இது யாழு சாண்ட் பிளாக். நம் வீட்டில் அடிக்கடி பிரச்சனைகள் நிலவுகின்றன. அந்த பிரச்சனைகள் எப்படி தீர்க்க முடியும்? அந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன? அப்படிப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கும் ஒரு அதிசயமான ருத்ராட்சம். அந்த ருத்ராட்ச மாலை அணிவதால் இவ்வளவு பெரிய நன்மைகளா? அப்படிப்பட்ட தீய சக்திகளையும் விரட்டி அடிக்கும் ருத்ராட்சம். எவ்வளவு முயற்சிகள் செய்தாலும் அந்த முயற்சிகள் வெற்றி அடையவில்லை. தடைகளுக்கு மேல் தடைகள் வந்து கொண்டே இருக்கிறது. வாழ்வா சாவா என்ற போராட்டத்தில் தத்தளித்து கொண்டு இருக்கிறோம் என்று கூறக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் அவர்களின் வீட்டில் ஏதாவது ஒரு தீய சக்தியின் ஆதிக்கம் என்பது இருக்கும். அது கண் திருஷ்டியாகவும் இருக்கலாம், ஏவல், பில்லி, சூனியம், பேய், பிசாசு போன்ற எந்த விதமான தீய சக்தியாகவும் இருக்கலாம். பட்ட தீய சக்திகளை விரட்டி அடிப்பதற்கு 9 நாள் சிவ அம்சம் பொருந்திய ருத்ராட்சத்தை வழிபாடு செய்தால் போதும். அந்த வழிபாடை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அழிக்கும் கடவுளாக கருதப்படுபவர் சிவபெருமான் என்று நாம் அனைவருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட சிவபெருமானின் அம்சம் பொருந்திய ஒன்றாக திகழ்வதுதான் ருத்ராட்சம். இந்த ருத்ராட்சத்தை நாம் முழு மனதோடு சிவபெருமானாகவே கருதி வழிபாடு செய்தோம் என்றால் நம்மிடம் இருக்கக்கூடிய அனைத்து விதமான எதிர்மறை ஆற்றல்களையும் அது அளிக்கும். அது வீட்டில் வைத்து இந்த முறையில் வழிபாடு செய்யும் பொழுது அனைத்து விதமான எப்பேற்பட்ட தீய சக்தியாக இருந்தாலும் அவை அனைத்தும் விலகி ஓடும் என்பதே கூறலாம். ருத்ராட்சம் நேர்மறை ஆற்றலை ஈர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்ததாக திகழ்கிறது. பலரும் தங்களுடைய கழுத்தில் 5 முக ருத்ராட்சத்தை அணிந்திருப்பதை பார்த்திருப்போம். இந்த ருத்ராட்சம் என்பது பல வகைகளில் கிடைக்கும். 1 முக ருத்ராட்சம், 2 முக ருத்ராட்சம் என்று கூறிக்கொண்டே செல்லலாம். ஒவ்வொரு ருத்ராட்சத்திற்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் இருக்கிறது. இந்த ருத்ராட்சங்களில் 7 முக ருத்ராட்சத்தை சாபம் நீக்கி வாங்கிக் கொள்ள வேண்டும். இந்த வழிபாட்டை பிரதோஷ நாளில் தான் தொடங்க வேண்டும். சாபம் நீக்கப்பட்ட 7 முக ருத்ராட்சத்தை வாங்கி வந்து பூஜை அறையில் வைத்துக் கொள்ளுங்கள். பிரதோஷ நாளில் பிரதோஷ நேரமான 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள் இந்த 7 முக ருத்ராட்சத்திற்கு ஒரு எலுமிச்சம் பழத்தை நன்றாக பிழிந்து அதன் சாறை வைத்து அபிஷேகம் செய்ய வேண்டும். பிறகு கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தீய சக்திகளும் விலக வேண்டும். சிவபெருமானே என்று மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும். பிறகு சாதாரண தண்ணீரில் கழுவி சந்தனம் குங்குமம் வைத்து பூஜை அறையிலேயே வைத்து விடுங்கள். பிரதோஷ நாளில் ஆரம்பித்து தினமும் தொடர்ச்சியாக 9 நாட்கள் பிரதோஷ நேரமான 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள் எலுமிச்சம் பழம் சாற்றில் அபிஷேகம் செய்ய வேண்டும். பிரதோஷ நேரத்தில் அபிஷேகம் செய்ய இயலாது என்று நினைப்பவர்கள் மாலை 6 மணிக்கு மேல் தங்களுடைய வசதிக்கேற்ப இந்த அபிஷேக வழிபாட்டை செய்யலாம். முடிந்த அளவிற்கு பிரதோஷ நேரத்தை பயன்படுத்தும் போது அதில் அபரிவிதமான சக்தி ஏற்படும். 9 நாட்கள் நிறைவடையும் பொழுதே வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களும் தீய சக்திகளும் விலகி ஒரு நல்ல மாற்றத்தை உணர்வீர்கள். சிவபெருமானின் அம்சமாக கருதக்கூடிய ருத்ராட்சத்தை இந்த முறையில் முழு மனதோடும் சிவபெருமானின் மீது முழு நம்பிக்கை வைத்தும் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்பவர்களுக்கு அவர்களை படாத பாடாய்படுத்தக்கூடிய எப்பேற்பட்ட தீய சக்தியாக இருந்தாலும் அவை உடனே விலகி ஓடிடும். ஓம் நமச்சிவாய.